ஒரு அழகான கிராமத்துல ஒரு வயசான கழுதை ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த கழுதை ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். ஒரு நாள் என்ன ஆனிச்சுன்னா, அந்த கழுதை தவறுதலா ஒரு கிணறுல விழுந்துருச்சு. யாராவது நம்மள காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துதான். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க, ஏதோ கழுதை கத்துது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கடைசிக்குள்ள பார்த்தா அந்த கிணறுல கழுதை விழுந்து இருந்துச்சு. அந்த கிராமத்து மக்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இந்த கழுதையை காப்பாத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கழுதைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. பத்தாததுக்கு அந்த கிணறையும் மூடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கழுதையும் அந்த கிணறையும் அட் அ டைம்ல மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணள்ளி கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கழுதைக்கு ஒரே பயம், நம்மள உயிரோட புதைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையும் மண்ணள்ளி அது மேல கொட்டும் போதும் அது உதறி உதறி கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து இருக்குது. இதே மாதிரி மண்ணள்ளி கொட்ட 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 மண்ணும் ரைஸ் ஆயிருக்குது, கழுதையும் உதறி உதறி மேல ரைஸ் ஆயிருக்குது. அந்த கிணற மூடுற நேரத்துல அந்த கழுதை அந்த கிணத்துல இருந்து வெளியிலயும் வந்துருச்சு. சோ நம்ம லைஃப்லயும் அப்படிதான், நிறைய பேர் நம்ம மேல மண்ணள்ளி போடுவாங்க, நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஹர்ட்ஃபுல்லா நம்மள பேசுவாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இட்ஸ் அப் டு அஸ் either to get buried under the dirt or to step on it and rise like a champion.